இயக்குனர் இமயம் என்று அனைவராலும் போற்றப்படும் திரைத்தந்தை ஐயா பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார். அது அனைவருக்கும் அதிர்ச்சி செய்தியாகவே இருக்கிறது. திரையுலகமே இன்று கண்ணீரில் மூழ்கி கிடக்கிறது என்று சொல்லலாம். தயவு செய்து இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் கடைசி வரை பார்க்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இயக்குனர் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் மாரடைப்பினால் காலமானார். இந்த 48 வயது என்பது உலகை விட்டு பிரியும் வயது கிடையாது. ஆனால் விதி அதுவல்ல. இந்த உலகில் மகா சூட்சுமமான விஷயங்கள் எப்படி சிந்தித்தாலும் புரிந்து கொள்ள முடியாத பல விஷயங்கள் உண்டு. அதில் ஒன்று சில குடும்பங்களில் வரும் வாரிசு, அதாவது பிறப்பு. சில வீடுகளில் ஒரு குழந்தை வந்தபின் அந்த வீடே செல்வ செழிப்பாக உயரும். மிகப்பெரிய பண வசதி வாய்ப்புகள் எல்லாம் வரும். அதுவரை இல்லாது இருந்த வாழ்வு அந்த குழந்தைக்கானது என்பதையும், இந்த செல்வமெல்லாம் அது அனுபவிக்க என்பதும் கூர்ந்து கவனித்தால் மட்டுமே பார்வையாளர்களுக்கும் உறவுகளுக்கும் அக்கம்பக்கத்தினருக்கும் புரியும். சில பிறப்புகள் அதை முதுமை வரை அனுபவிக்கும். சில விதிக்கப்பட்ட காலம் முடிந்ததும் சென்றுவிடும். அதாவது ஒரு சிலருக்கு அந்த வாய்ப்பு பிறந்த குழந்தை 80-90 வயசு வரைக்கும் அதை அனுபவிக்கக்கூடிய சாத்தியம் உண்டு. ஆனால் ஒரு சில எழுதப்பட்ட விதி என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த பணத்தை எல்லாம் அனுபவிக்க முடியாமல் பாதியிலே சென்று விடக்கூடிய அளவுக்கு விதி விளையாடும். இதைத்தான் பூர்வ ஜென்ம கணக்கு என்பார்கள், விதி என்பார்கள் இந்துக்கள். அவர்கள் சாதகம் சொல்வதும் அதுதான். 1970களில் அல்லி நகரத்து பால் பாண்டியாக சினிமா ஆர்வத்தில் கன்னட இயக்குனர் புட்டண்ணாவிடம் ஒரு எடுபடியாக இருந்தவரை யாருக்கும் தெரியாது. அவரின் வாழ்வு 1976இல் இந்த மகன் பிறந்த பின்பே திடீரென்று மாறிற்று. அதாவது 1976 கன்னடத்தில் ஒரு இயக்குனர்கிட்ட உதவி இயக்குனராக இருந்த பாரதி ராஜா அவர்களை கண்டிப்பாக யாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. அதுவரை போராடி கொண்டிருந்த பால்பாண்டி பாரதி ராஜா என முதல் படத்திலேயே உச்சம் தொட்டார். அந்த குழந்தை வளர வளர பாரதி ராஜாவும் வேகமாக வளர்ந்தார். அவருடைய அசுர வளர்ச்சியை கண்டு அனைவருமே பொறாமப்படுற அளவுக்கு இருந்துச்சு. மனோஜ் கிரியேஷன்ஸ் என தன் சொந்த கம்பெனியினை பாரதி ராஜா தொடங்கி முதல் மரியாதை எனும் மகத்தான படம் எடுக்கும் அளவுக்கு வளர்ந்தார். அந்த படத்தின் தொடக்க காட்சியில் மனோஜ் கிரியேஷன்ஸ் என பெயரிடப்பட்ட காட்சியில் 10 வயது சிறுவனாக அவர் ஓடி வரும்போது இதுதான் பாரதி ராஜா மகன் என எல்லோரும் சொல்லிக் கொண்டார்கள். அவனை அப்படித்தான் அறிமுகப்படுத்தினார் பாரதி ராஜா. அந்த படத்தின் தொடக்க காட்சியில் ஓடி வரும் அந்த சிறுவனை படம் பார்த்த அனைவரும் யாரும் எளிதில் மறந்திருக்கவே முடியாது. அதன் பின் அவரை தாஜ்மஹால் படத்தில் அறிமுகப்படுத்தினார் பாரதி ராஜா. இன்னும் சில படங்களில் அவர் நடித்தார். நடிகராக அவர் பிரகாசிக்கவில்லை. என்றாலும் கடல் பூக்கள் அவருக்கு அழகான ஒரு ஆழமான அடையாளம் தந்த படம் என்றே சொல்லலாம். கடந்த வருடம் இதய அறுவை சிகிச்சையினை செய்ததாக செய்திகள் உண்டு. இப்போது அதே இதய சிக்கல் காரணமாக அவர் இல்லை. திரும்ப திரும்ப யோசித்தாலும் இதனை புரிந்து கொள்ள முடியாது. ஏன் அல்லி நகர பால்பாண்டிக்கு ஒரு மகன் வந்தபின் அவர் உச்சம் தொட வேண்டும்? முதிர்ந்த வயதில் அந்த பால்பாண்டி அந்த மகனின் பிரிவினை கண்முன் பார்த்து கண்கலங்கி கதற வேண்டும்? இதெல்லாம் எங்கோ வகுத்த விதி, என்றோ வகுத்த விதி. சில பிறப்புகள் செல்வத்தோடு வரும். ஆனால் அந்த செல்வம் நிம்மதி தராது, முழுமையான மகிழ்வினை தராது. பெரும் பெயர், புகழ், அந்தஸ்து, எந்த முதலமைச்சரையும் சந்திக்கும் உரிமை என என்னென்ன கிடைத்தாலும் பாரதி ராஜா ஏங்கிய விஷயம் தன் மகனை சிறந்த நடிகராக்குவது என்பதுதான். அதற்காக அவரின் உருவ தோற்றத்துக்கு இந்த கனவு சரிவருமா என்றெல்லாம் காரணம் உண்டு. உருவம் கண்டு பாரதி ராஜா யாரையும் நடிகராக்கவில்லை. அழகானவர் என பெயரெடுத்த கமலஹாசனையே பாலா படம் போல் உருமாற்றி கோவணம் கட்ட வைத்துதான் அவர் ஜெயித்தார். அதுதான் 16 வயது நிலை. ஆனால் அதெல்லாம் பொய்த்து போன கணக்காகிவிட்டது. தமிழகத்தில் அரசியலும் சினிமாவும் கணிக்க முடியாதவை. யார் வெல்வார், யார் தோற்பார் என்பதெல்லாம் கணிப்பது கடினம். அப்படியான நிம்மதியின்மையில் பாரதி ராஜாவும் சிக்கினார். பாக்யராஜுக்கு வந்த அதே சோகம் பாரதி ராஜாவினையும் தாக்கிற்று. எல்லாம் இருந்தும் நிம்மதி இல்லை.
S.A. சந்திரசேகரை மலையாள பாசிலை பார்க்கும் போதெல்லாம் அவரின் மனம் சலித்திருக்கும். மகனை நடிகனாக்க முடியாத சோகத்தை தாண்டி இனி மகனே இல்லை என்பது அவர் பெற்றுக்கொண்ட விதி. எந்த குளத்தில் மீன் நீந்துமோ அதே குளத்தின் நீரில் குழம்பில் கொதிக்கும் என்பது போல எந்த சினிமா அல்லி நகர பால்பாண்டியனை பாரதி ராஜா என கொண்டாட வைத்து புகழ் கொண்டாடியதோ அதே சினிமாவினால் சில நிம்மதியின்மையும் கொடுத்து விட்டது. பாரதி ராஜாவுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் மக்கள் மீடியாவின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வோம். அந்த ஆன்மா சாந்தி அடைய அனைவரும் பிரார்த்திப்போம். 1000 சர்ச்சை இருந்தாலும் பாரதி ராஜாவின் படங்கள் கொடுத்த தாக்கம் மகத்தானவை. ஒரு எளிய கிராமத்து மனிதனாக சினிமாவில் நின்று கதை சொல்லி மக்களை தொட்டவர். அவரின் வலியினை யாரும் நிச்சயம் பகிர முடியாது. நெருப்பில் வீழ்ந்தவன் வலி போல் இது அவர் மட்டுமே உணர்ந்து அழும் வலி. யார் என்ன ஆறுதல் சொன்னாலும் அவருடைய வலியை நம்மளால் ஷேர் பண்ணிக்கவே முடியாது. எங்கிருந்தோ அவரை நினைத்தபடி கண்ணீர் விடுவதை தவிர யார் என்ன செய்துவிட முடியும்? விதியின் கொடும் சக்கரங்கள் மணிநீரி சோழனின் தேர்போல் கன்றை நசுக்கி போட்டிருக்கும் நேரம் அந்த தாய்ப்பசு கதறுவது போல் கதறத்தான் முடியும். பசுக்காவது ஒரு மணி, ஆராய்ச்சி மணி இருந்தது. ஆண்டவன் சன்னதியில் ஏது அப்படி அந்த மணி உண்டா? கிராமத்து எளிய மனிதர்கள் வெள்ளந்திகள், ஆனால் உணர்ச்சி மிகுந்தவர்கள். இளவயது மரணம் நிகழ்ந்த வீடுகளில், தாய் தந்தை இருக்க பிள்ளைகள் தவறிய வீடுகளில் அந்த பெரும் கதறலுக்கும் அழுகைக்கும் பேரிடியின் வலியின் குமுறலுக்கும் அப்பால் ஒரு தூணில் சரிந்தபடி ஏதாவது ஒரு கிழவி தன் இயலாமையினால் சொல்வாள், எங்க எல்லாரையும் வழி அனுப்பி வைப்பானேன்னு வளர்த்தோம், இப்படி எங்களுக்கு முன்னாடியே என் கண் முன்னாடியே போயிட்டே ராசா, எடுத்து வளர்த்த கையால் உன்னை மண்ணுக்கு கொடுக்கணுமா, இதை பார்க்கறதுக்கா இம்புட்டு காலம் உயிரோடு கிடந்தோம் அப்படின்னு ஒவ்வொரு அப்பத்தாக்களும் சொல்லுவதை நம்மால் பார்க்க முடிந்தது. பட் இருந்தாலும் பாரதி ராஜா அவர்கள் வீட்டில் துக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. மகனை இழந்து விட்டு தவித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்தில் துக்கம் விசாரிக்க மட்டும் சென்று விட்டு வராமல் இந்த மீடியா என்ற பெயரிலே அங்கு நடக்கும் சடங்குகளையும் அவர் வீட்டில் இருப்பவர்கள் ஒப்பாரி வைத்து அழுவதையும் மகனை இழந்த ஒரு தந்தை கதறுவதையும் எடுத்து வீடியோவாக பதிவிட்டு அதில் வருமானம் பார்க்க துடிக்கும் சில மீடியாக்கள் இருக்கும் பொழுது, அதையெல்லாம் பார்க்கும் பொழுது மனசும் மிகவும் சங்கடமாக இருக்கிறது. எங்கே மீடியா செல்ல வேண்டும், எங்கே செல்லக்கூடாது என்ற விதிமுறை கூட இல்லாமல் எல்லா இடத்துக்குள்ளும் இறப்பு வீட்டை கூட, அதாவது பிணத்தை வைத்து அரசியல்வாதி அரசியல் செய்தான். ஆனால் அதே பிணத்தின் முன் கேமராவை வைத்து அதை படமெடுத்து உங்களது சேனலிலே பதிவிட்டு அதில் வரும் வருமானத்தை நீங்கள் சுவைப்பதை பார்க்கும் பொழுது எந்த கலிகாலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை யோசிக்க தோன்றுகிறது. தயவு செய்து உங்கள் அனைவருக்கும் கூறுகிறேன், அடுத்தவர்களின் இறப்பில் நீங்கள் ஆறுதல் சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் தயவு செய்து ஒரு குடும்பத்தில் இழவு நடந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டாவது அவர் வீட்டில் பங்கெடுக்க வருபவர்களை சுற்றி சுற்றி கேமரா எடுப்பதும், அவர் வீட்டு உறவுகள் அழுவதையும் அங்கே நின்று கொண்டு கேமரா எடுத்து அதை பதிவிட்டு நீங்கள் சம்பாதிப்பதையும் தயவு செய்து நிறுத்தி விடுங்கள். இதே நிகழ்வு உங்கள் வீட்டில் நடந்து மற்ற யாராவது வீடியோ எடுத்து அதை பதிவிட்டு நாம் அதை திரும்ப திரும்ப பார்க்கும் நிலை ஏற்பட்டால் உங்கள் மனம் எப்படி வலிக்குமோ அதே போல்தான் அடுத்தவர்கள் மனமும் வலிக்கும் என்பதை தயவு செய்து மீடியாக்கள் புரிந்து கொள்ளுங்கள். இன்று எங்கு பார்த்தாலும் மீடியா, கப்பூஸ்ல மீடியா, பெட்ரூம்ல மீடியா, எங்குமே விடுவதில்லை. சில மீடியாக்கள் இதை பார்த்து திருந்த வேண்டும் என்பது மக்கள் மீடியாவின் வேண்டுகோளாக வைக்கிறது.